Evening, friends. ஈத்காங்கிற கோர்ஸ் நம்ம பார்த்திருந்தோம் போன கிளாஸ்ல. செக்ஷன் 1 செக்ஷன் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கோம். So we come across this young boy Hamid who has lost his parents, is living along with his grandmother. தன்னுடைய பாட்டியுடன் வசித்து வருகிறான். அவன் கொஞ்சம் ஏழைதான், பணம் போதுமான அளவு இல்லை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான போதுமான பணம் இருக்கிறது. To live, they have sufficient amount to live their living. They have sufficient amount, but they can't buy things in excess. Okay, so there is a fair happening. ஒரு விழா நடக்குது. இப்போ தாங்கிட்ட இருக்கிற பணத்தை ரொம்ப குறைச்சல் அளவுல இருக்கு ஹமீத்கிட்ட. தன்னுடைய நண்பர்கள் என்னெல்லாம் பொருட்கள் வாங்கலாங்கிறத பிளான் பண்றாங்க. ஆனா தன்னிட்ட இருக்கிறதோ வெறும் குறைச்ச அளவுல பணங்கிறதுனால அவனால பெருசா ஆசைப்பட முடியல இல்லையா? So we had seen answers for section 1. Section 2 was also discussed. Start with section 3. Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there. மீதமுள்ள நண்பர்கள்லாம் இந்த ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்லயோ நகை கடையிலயோ பொருட்கள் வாங்கறதுக்கு விருப்பப்படல. இனிப்பு கடைகள் பக்கத்துல இந்த 2 கடைகளும் இருந்தது. So they walked ahead except Hamid. ஹமீதை தவிர மீதமுள்ள நண்பர்கள் எல்லாம் முன்னோக்கி போயிட்டாங்க. They walked ahead அப்படின்னா அந்த கடையை தாண்டி போயிட்டாங்க. அந்த கடையில நிக்கல அப்படின்னா இங்க என்ன சொல்லுவாங்க, ஹமீத் ஏதோ நின்னுட்டு வாங்கலாமான்னு ஒரு சிந்தனை அவனுக்கு வருது இல்லையா? That's why the sentence has been written like this. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. டாங்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும்? இந்த கிடுக்கின்னு இல்லையா, அதுதான் டாங்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுப்புல அணைச்சிருப்பாங்க சாம்பாரோ ரசமோ, அதுதான் இருக்கும், தயாராயிருக்கும். அதுல இருந்து இறக்கணும்னா ஒரு கிடுக்கி இருந்தா தானே அந்த அடுப்புல இருந்து கீழே எடுத்து வைக்க முடியும் மேடையில. பாட்டிட்டு அது இல்லாதனால அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த பொருள் அவங்க கிட்ட இருந்தா சௌகரியமா இருக்குமே, உபயோகமா இருக்குமேன்னு இந்த பையனுக்கு தோன்றுது. Each time she cooked chapatis, the iron pan burnt her hands. ஒவ்வொரு வாட்டியுமே அவங்க சப்பாத்தி செய்யும் பொழுது அந்த இரும்பு பேன் அவங்க கைய சுட வச்செடுத்தான். Because if without these tongs, how will she bring it down? அது இல்லாம எப்படி அவங்களால மேடையில இருந்து கீழே இறக்கி வைக்க முடியும் அடுப்புல இருந்து இல்லையா? If he bought a pair of tongs, she would be very pleased. ஒருவேளை ஒரு ஜோடி கிடுக்கி வாங்கி அந்த பாட்டிட்ட கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோன்றுது. She would never again burn her fingers. மறுபடியும் அவங்க விரலை சுட்டுக்கிறதுக்கான அவசியமே இருக்காது. It would be a really useful thing to have in the house. வீட்டுல ரொம்ப ஒரு அவசியமான பொருளா இது இருக்கும். So Hamid stopped to look at the pile of tongs at the hardware shop and asked the shopkeeper. அந்த கடையில ஹார்ட்வேர் ஷாப்ல நிப்பாட்டி அவன் நின்னு கேக்குறான், இந்த ஒரு ஜோடி கிடுக்கி வாங்கணும்னா எவ்வளவு ரூபாய் ஆகும்? How much for this pair of tongs? The shopkeeper looked at him and replied, it's not for you. கடைக்காரர் இந்த பையனை பார்த்து சொல்ற, இது உனக்கானது கிடையாதுப்பா. Is it for sale or not? இது விற்பனைக்காக இருக்கா இல்லையா? Why should it not be for sale? ஏன் விற்பனைக்கு இருக்க கூடாது? It will cost you 6 paisa. இது வாங்கணும்னா 6 பைசா ஆகும். Hamid's heart sank. அதாவது சோகம் அடைஞ்சிடுது. ஏன்னா அவன்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லையா? ஐயோ இப்படி ஆயிடுது, இவ்வளவு ரூபாய் சொல்லிட்டாரே இவர். Tell me the correct price, he said. நீங்க சரியான விலைய சொல்லுங்க ஐயா. All right, it will be 5 paisa. சரி அப்படின்னா 5 பைசா எடுத்துக்கோ, இல்லாட்டி இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடு. 5 பைசா கொடுத்து நீ வாங்குறதுன்னா வாங்கு, இல்லாட்டி இங்க இருந்து கிளம்பிடு.
Hamid said, will you give it to me for 3? நீங்க வேணா எனக்கு ஒரு 3 பைசாக்கு அதை தர முடியுமா ஐயா? Then he walked away, afraid that shopkeeper would scream at him. இத சொல்லினே அவன் நடந்து போயிட்டான். ஏன்னா அந்த கடற்காரர் ஒருவேளை அவனை பார்த்து கத்திட்டாங்கன்னா என்ன பண்றது, சத்தம் போட்டானா என்ன பண்றதுன்னு அவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டான். பட் தி ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்கிரீம். ஆனா அந்த கடைக்காரர் கத்தல, சத்தம் போடல. ஆன் தி கான்ட்ரரி, he called Hamid back and gave him the pair of tongs. அதுக்கு பதிலா கத்துவான்னு இந்த பையன் நினைக்கிறான், ஆனா அந்த மாதிரி நடக்கல. அதுக்கு பதிலா கான்ட்ரரினா அதுக்கு பதிலா அமித மறுபடியும் கூப்பிட்டு இந்த ஜோடி இடுக்கிகளை அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. அமித் அதை எப்படி தூக்கின்னு போறான்னா, தன் தோளாப்பட்ட மேல ஒரு ஆர்மி பர்சன் எப்படி துப்பாக்கியை தோளாப்பட்ட மேல தூக்கி வச்சுப்பாங்க கம்பீரமா, அது போல தூக்கி வச்சுன்னு தன்னுடைய நண்பர்கள் கிட்ட காட்டணும்னு அவ கிளம்பி போறான். மோசின் laughed and said, are you crazy? உனக்கு என்ன தைத்தியமா பிடிச்சிருக்கு? are you mad or crazy? what will you do with the tongs? என்ன பண்ண போற நீ இந்த கிடுக்கிலாம் வச்சுட்டு? Hamid flung the tongs on the ground and replied, அந்த தரையில தட்டி அந்த பையன் சொல்றான், try and throw your water carrier on the ground, it will break. நீ உன்னோட வாட்டர் கேரியரை, இந்த தண்ணி தூக்குற அந்த கேரியரை தரையில போட்டேன்னா அது உடைஞ்சிரும். Mahmoud said, are these tongs some kind of toy? இது ஏதாவது விதமான ஒரு பொம்மையா என்ன? Why not? replied Hamid. ஏன் இருக்க கூடாது? Place them across your shoulders and it is a gun. தோள் மேல தூக்கி வச்சுனா அது ஒரு கன். Carry them in your hands. Carry them in your hands. It's like a musical instrument. ஒரு கையில எடுத்துனா அது ஒரு இசை கருவி மாதிரி இருக்கும். Carried by singing monks. My tongs are like a tiger among toys. என்னுடைய இந்த இடுக்கிகள் எப்படின்னா ஒரு புளிய போல பொம்மைகள்ல, அதாவது ரொம்ப ஒஸ்தியா சொல்லிக்கிறான் இந்த பையன். தன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொருளானது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். தோல் மேல தூக்கிட்டோம்னா அது ஒரு கன்னு போல, ஒரு துப்பாக்கியை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை தரும். கையில வச்சுட்டோம்னா ஒரு இசைக்கருவி மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். என்னுடைய இந்த ஜோடிகளாக இருக்கக்கூடிய இந்த கிடுக்கிகள் ஒரு புளிய போல, மத்த பொம்மைகளை பாக்கறத நீங்க எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் பாக்கறத இது ஒரு புலி மாதிரி தோற்றமளிக்குதுங்கிற மாதிரி இந்த பையன் பேசுறான். He says that it's like tiger among the toys. Who had bought a small tambourine. tambourineங்கிறது இந்த பஜன்ஸ் அந்த மாதிரிலாம் பாடுறத, இந்த இசை விழால இல்லாட்டி பாடுறாங்கன்னா அவங்க இந்த கருவியை வச்சிருப்பாங்க. இட்ஸ் given on the right side. வலது பக்கத்துல நீங்க பார்க்கலாம் tambourineங்கிறது எப்படி இருக்கும்னு. Sammy, who had bought a small tambourine, asked, will you exchange for them my நீ வேணா என்னோட தம்பூரா இந்த tambourine எடுத்துட்டு நீ உன்னோட பொருளை என்கிட்ட வேணா கொடுக்குறியா? அது 8 பைசா மதிப்பு உள்ளது தெரியுமா? பட் ஹமீத் would not. ஆனா ஹமீத் கொடுப்பானா? கண்டிப்பா மாட்டான். ஏன்னா பாட்டி கஷ்டப்படுறாங்களேங்கிறதுக்காக தானே வாங்கியிருக்கான். The pair of tongs won everyone over its side. By 11, the village was again filled with excitement. மணி 11 ஆயிடுத்து. மறுபடியும் அந்த கிராமத்துல திடீர்னு உற்சாகமும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கு. All those who had gone to the fair were back at home. யாரெல்லாம் அந்த விழாக்கு போயிருந்தாங்களோ எல்லாரும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. Hamid too returned home. ஹமீதும் வீடு திரும்பினார். As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. ஹமீத் வீடு திரும்பிடுறான். மணி 11 ஆகுது. பாட்டி ரொம்ப நேரம் கழிச்சு குழந்தை வீட்டுக்கு வந்திருக்கான். பார்த்தோன்னா சந்தோஷம். பாட்டி இந்த பையனை பார்த்து முத்தமிடுறாங்க. Suddenly she noticed the tongs in his hand. திடீர்னு பாக்குறாங்க. இந்த பையன் கையில பார்த்தா ஒரு pair of tongs இருக்கிறத கவனிக்கிறாங்க. Where did you find these tongs? எங்க பார்த்த நீ இந்த இடுக்கிலாம்? I bought them. நான் வாங்கினேன். How much did you pay for them? எவ்வளவு கொடுத்து வாங்கின? 3 பைசாஸ். 3 பைசா கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். You are a stupid child. நீ ஒரு முட்டாள். It's almost noon and you haven't had anything to eat or drink. மதிய வேலையே ஆயிடுத்து. நீ ஒன்னும் சாப்பிடவும் இல்லை, ஒன்னும் குடிக்கவும் இல்லை. Couldn't you find anything better in the fair?
than this pair of iron tongs. இந்த இரும்பு இடுக்கியை தவிர வேற ஏதாவது உபயோகமான பொருட்கள் இந்த நீ விழால பாக்கலையா என்ன? அமித் replied in an injured tone. ஒரு சோகத்தோட ஒரு சோக குரலோட சொல்லணும். You burn your fingers on the iron pan, so I bought them. நீங்க இந்த சப்பாத்தி சுடுற கல்ல வந்து இந்த சப்பாத்தி சுடுறத வந்து கைய சுட்டுக்கிறீங்க, அதனாலதான் நான் அதை வாங்கினேன். Granny was deeply moved by Hamid's selflessness. செல்ஃப்லெஸ்னஸ்னா தன்னை பத்தி சிந்திக்காம இன்னொருத்தவங்களை பத்தி பொறுப்பெடுத்து சிந்திக்கிறது. தன்னை பத்தி சிந்திக்காம தனக்கான சௌகரியங்களோ தன்னோட தேவைகளை நிறைவேற்றிக்காம மத்தவங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றுறது. தன்னை பத்தி எந்த ஒரு தன்னை பத்தின எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அதுதான் செல்ஃப்லெஸ்னஸ். கிரானி வாஸ் டீப்லி மூட். இந்த பையன் இப்படி இருக்கானே, எப்படிப்பட்ட பேரன் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அந்த பாட்டிக்கு தோன்றது. She started crying. அழ ஆரம்பிச்சிட்டாங்க. For the wretched women, the pair of tongs was as precious as sacks of silver. ரெச்னா சோகமா, ஒரு அன்ஹாப்பி, அதுதான் அதுக்கான அர்த்தம். ஒரு சோகத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பாட்டி, ஏன்னா தாம் பையனும் இல்ல, இந்த பேரனை வந்து இந்த பாட்டி தான் பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு ஜோடி இந்த இடுக்கிகள் இந்த பேரன் வந்து வாங்கி கொடுத்தது ஒரு சாக்கு மூட்டை நிறைய வெள்ளி வாங்கின அளவுக்கு சமமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அந்த பாட்டிக்கு வருது. For the wretched women, the pair of tongs was as precious as sacks of silver. So here, wretch means unhappy. சந்தோஷமாக இல்லாத. ஏன் சந்தோஷமா இல்ல அந்த பாட்டி? ஏன்னா அந்த பாட்டியோட பையன் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. இந்த பாட்டி தானே இந்த பேரனை பாத்துக்கிறாங்க. She is taking care of his needs and she has to bring him up. அவங்கதான் வளர்த்தாலும் இல்லையா? Precious அப்படின்னா மதிப்புரிய, வேல்யூபிள். அந்த டைமண்ட் கோல்ட் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? இட்ஸ் a valuable thing, right? We can't use it that easily. ஒரு பென்சில், பேனா, ரப்பர்லாம் தொலைக்கிற மாதிரி இதை வந்து நம்ம எடுத்துப்போமா? கிடையாது. ஏன்னா ரொம்ப விலை அதிகமான பொருள் இல்லையா? இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். So this is a story by Munshi Premchand, translated and adapted by Uma Raman. இந்த கதை வந்து முன்ஷி பிரேம்சந்த் அவரோடது. இத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து உமா ராமன் நபர். இல்லையா? This is a pair of tongs which he wants to buy. The amount he had. எப்படியோ பேரம் பேசி இந்த கடைக்காரரை வந்து 3 பைசாக்கு வாங்க ஒத்துக்க வச்சுட்டான். என்னதான் அவர் 8 பைசா கொடுத்து வாங்க முடியுமா உன்னால அப்படின்னு சொன்னாலும், சாரி, he told initially it cost around 6 பைசா, 6 பைசா ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேரம் பேசி எனக்கு 3 பைசா கொடுங்க. ஆரம்பத்துல அவர் ஒத்துக்காட்டி கடைசியில மனசு கேட்காம இந்த பையன்கிட்ட கொடுத்துறாரு. நான் கிட்ட இருக்கிற பொருளை வந்து பெருசா நினைச்சுக்கிறான் ஹமீத். தன் நண்பர்களோட ஒப்பிடல. ஐயோ நம்மளால இதுதான் வாங்க முடியுது, என்னுடைய நண்பர்கள் வந்து விதவிதமான இனிப்பு பதார்த்தங்கள், பொம்மைகள் அதெல்லாம் வாங்க முடியுது, நம்மளால அந்த மாதிரி வாங்க முடியலன்னு எண்ணம் தோணல. பாட்டிக்கு வந்து இந்த பொருளை வாங்கினா உதவிகரமா இருக்கும், இந்த எண்ணம் வந்து இந்த சின்ன பையனுக்கு இருந்தது இல்லையா? we need to appreciate it and we need to also cultivate such kind of an habit. அந்த மாதிரி ஒரு குணத்தை நம்மளும் வளர்த்தனா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? மத்தவங்களுடைய தேவைகளை புரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தவங்களை சிரமப்படுத்தாம நம்ம நடந்துக்கிறது எவ்வளவு ஒரு நல்ல குணமா இருக்கும் நம்ம வளர்த்துக்கிறதுக்கு இல்லையா? So we should also try to be like Hamid, who understands the emotions of others. மத்தவங்களுடைய இமோஷன்ஸை புரிஞ்சுக்கக்கூடிய நபர்களா நம்மளும் இருப்போம். This the prose Eidgah comes to an end. இதோடன் இந்த கதை முடியுது. கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். Any doubts to anyone pertaining to the 3 sections that I have taught until now? இந்த 3 செக்ஷனும் இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கதை ரீதியா ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். Any difficult word or any place that you hadn't understood?
Section 3, question and answers. We shall discuss it now. Hamid thought that his grandma would be pleased if he bought a pair of tongs, sweets for himself, toys. Hamid தன்னுடைய பாட்டி எதை வாங்கிட்டு வந்தா சந்தோஷப்படுவாங்கங்கிறது ஹமீதுக்கு தோணித்து. A pair of tongs, sweets for himself, தனக்காக இனிப்பு பதார்த்தங்கள் வாங்கிட்டு வந்தா பாட்டி சந்தோஷப்படுவாங்கன்னு அவனுக்கு தோணித்தா, இல்ல பொம்மைகளா? இந்த கதையிலேயே நம்ம பார்த்தது வந்து a pair of tongs, because he thought this would be a very helpful thing for his grandmother who finds it difficult while cooking chapatis on iron tawa. Hamid's heart sank because the price of the tongs was too high for him, too low for him, affordable. Affordable கான அர்த்தம் என்னன்னா வாங்கக்கூடிய வாங்க முடியுங்கிற இது. இப்ப நம்ம எல்லாராலையும் ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா எல்லாராலையும் முடியும். திடீர்னு அந்த பொருளுக்கான விலை 10 லட்சம் ரூபாய்னா எல்லாராலையும் முடியுமா? முடியாது இல்லையா? It would be tough for many of us. Yeah, 100 rupees. It is quite affordable amount. எல்லாராலையும் முடியும். ஒரு 10 ரூபாயே வச்சுக்கோங்க, 100 ரூபாயே வேண்டாம். இட்ஸ் அன் அஃபோர்டபுள் அமௌண்ட். அதாவது எல்லாராலையும் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம் அஃபோர்டபுள். டூ ஹை, விலை ரொம்ப அதிகமானது. டூ லோ, ரொம்பவும் குறைச்சலானது. இட் வாஸ் டூ ஹை ஃபார் ஹிம். ஏன்னா அவங்கிட்ட அந்த அளவுக்கு பைசா இல்ல. He had only 3 paisas with him. Whereas the shopkeeper had told it cost 6 paisas. அந்த கடைக்காரர் வந்து அந்த pair of tongs வந்து 6 பைசா ஆகும்னு சொன்னாரு இல்லையா? Later on, Hamid spoke and somehow got it for 3 paisas. My tongs are like a tiger among toys. It means Hamid valued his toy. Hamid bought a tiger toy. Hamid wanted to exchange his toy. என்னுடைய இந்த ஜோடிகளாக இருக்கக்கூடிய இந்த இனம் கிடுக்கிகள் பொம்மைகள்ல பார்த்தோம்னா ஒரு புளிய போன்றவை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன சொல்ல வரான்? இந்த பொருளே வந்து இந்த பொருளை வந்து ஒரு பொம்மையா அவன் நினைச்சுக்கிறானா, இல்ல ஒரு புலி பொம்மைய வாங்கினேன்னு சொல்ல வரானா, இல்ல ஹமீத் வாண்டட் டு எக்ஸ்சேஞ்ச் ஹிஸ் டாய், இந்த பொருளை கொடுத்து ஒரு பொம்மைய வாங்கணும்னு நினைச்சானா? ஹி வேல்யூட் ஹிஸ் டாய். இந்த பொருளை வந்து அந்த அளவுக்கு அவன் மதிப்பிடுறான். ஒரு புளிய போன்றவை. Hamid's granny scolded him for buying iron tongs. Then she understood that Hamid had bought it out of compulsion, out of love and concern, out of interest. ஆரம்பத்துல பாட்டி வந்து அந்த பையனை திட்டுறாங்க, ஏன் இத போய் வாங்கின? அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க? Did she think he bought it out of compulsion? கம்பல்ஷன்னா ஒருத்தரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு செயலை செய்ய சொல்றது. நம்மளுடைய விருப்பம் இல்லாம இன்னொருத்தர் சொல்லி அவங்களுடைய கம்பல்ஷன்ல, அவங்களுடைய திணிப்புனால நம்ம அந்த செயலை செய்யறது, அதுதான் கம்பல்ஷன். இல்லாட்டி அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன், இந்த பாட்டி மேல இருந்த பாசமும் நேசத்தினாலே, இந்த பாட்டிய பத்தின ஆஹ் பாட்டி மேல இருந்த அன்புனால அவன் வாங்கினான். அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வாங்கணுங்கிற எண்ணம், இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலயே. அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன். Answer is out of love and concern. So for first question, answer is a pair of tongs. Second one, too high for him. Again A. 3, A, Amir valued his toy. Fourth answer, B, out of love and concern. Next.
Answer the following questions. What did Granny say about Hamid's parents? ஹமீதினுடைய பெற்றோர்களை பத்தி அந்த பாட்டி என்ன சொன்னாங்க? Hamid was a happy 4-year boy, poor and thin boy. His parents had died. He lived with his granny. இந்த பையனுடைய அம்மா அப்பா வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. பாட்டியோட தான் வசிச்சுன்னு வந்தான். அவனுக்கு வந்து ஒரு 4 வயசாகுது. ஒல்லியா இருக்கான். ஒரு ஏழையான ஒரு சிறு பையன். அம்மா அப்பா ஏற்கனவே இறந்து போயிட்டதா அந்த பாட்டி சொன்னாங்க. Write about Hamid in 1 or 2 sentences. Hamid is a thin, poorly dressed 4 years old boy. Hamid வந்து ஒரு ஒல்லியான ரொம்ப சுமாராக ட்ரெஸ் அணிஞ்ச ஒரு 4 வயசு பையன். poorly ட்ரெஸ்னா இந்த ஒரு மாதிரி கிழிஞ்ச சட்டைகள். tatteredங்கிற வார்த்தை நம்ம இந்த கதை படிக்கிறத தெரிஞ்சிருந்திருக்கோம். tatteredனா என்ன? டோன். poorly dressedங்கிற வார்த்தைக்கு வருதுனால நான் அதை சொல்றேன். He lives with his granny as his parents had passed away. He lives with his granny. தன்னுடைய பாட்டியுடன் அவன் வசிக்கிறான். ஏன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து ஏற்கனவே இறந்து போயிருந்ததுனால. He is the happiest of the boys in the village. அந்த கிராமத்திலேயே இருக்கிறதுலயே சந்தோஷமான பையனா ஹமீத் தான். How did Hamid's friends enjoy the games at the fair? ஹமீதினுடைய நண்பர்கள் அந்த விழால வந்து எப்படிலாம் வந்து கேம்ஸ் விளையாட்டுகள் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க? Hamid's friends mounted on the wooden horses. ஏறி உட்கார்றது அதுதான் mounted அர்த்தம். Hamid's friends mounted on the wooden horses and camels in the merry-go-round and enjoyed 25 rounds of fun in the fair. கிட்டத்தட்ட 25 ரவுண்ட் சுத்திருக்காங்க இந்த மெரிகோ ரவுண்ட்ல உட்காந்து. இது மாதிரி அவங்களுடைய நண்பர்கள் அந்த ஃபேர்ல இந்த விழால வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. He lives with his granny as his parents had passed away. There was a small spelling error over there. Wrong usage of verb. Where passed away and had passed away. இறந்து போயிருந்தாங்க. What did Hamid buy at the fair and for whom? Hamid என்ன வாங்கினா? யாருக்காக வாங்கினா? Hamid bought a pair of tongs for his granny at the fair. Why did Granny scold Hamid? Granny scolded Hamid for not eating or drinking anything till almost noon. கிட்டத்தட்ட மதிய வேலையாயிடுச்சு. எதுவும் சாப்பிடல, குடிக்கவும் இல்ல. அதனாலதான் அந்த பாட்டி திட்டினாங்க. Rearrange the jumbled sentences and write them in correct order. இப்ப நான் இது வரைக்கும் காமிச்ச கேள்விகளுக்கான பதில் உங்களால அந்த அளவுக்கு வேகமா எழுதிக்க முடியலன்னா இந்த செஷன் வந்து ரெக்கார்டட் செஷன் தான். உங்களுடைய வெப்சைட்லயும் இருக்கும், யூடியூப்லயும் இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணலாம். But Hamid bought a pair of tongs. Granny Amina felt proud of her grandson. Hamid's friends bought different toys of their choice. Hamid proudly compared his tongs with a brave tiger. Hamid had less money than his friends. Granny Amina
was worried as he had gone to Eidgah alone. சரியான வரிசைப்படுத்தி நம்ம எழுதணும். கோஹரண்ட் ஆர்டர் கொஸ்டின்ஸ் நமக்கு இனிமே கிளாஸ் நம்ம பெருசாக ஆக கோஹரண்ட் ஆர்டர் கொஸ்டின்ஸ்னு ஒன்று வரும். அதுல என்னன்னா அது வந்து ஒரு 5 மார்க்கான கேள்வி. அந்த கதையிலேருந்தே சப்ளிமெண்டரி ரீடிங்ல வரும். 5 மார்க் கொஸ்டின் வேறு பேஸ்ட் அப்பான் த ஸ்டோரி 5 sentences would have been jumbled up. முன்னும் பின்னுமா எழுதப்பட்டிருக்கும். நம்ம சரியான வரிசையில அந்த கதை போற ஆர்டர்ல நம்ம அதை எழுதணும். ஓகேயா? First sentence would be Granny Amina was worried as he had gone to the Eidgah alone. Hamid had less money than his friends. Hamid's friends bought different toys of their choice, but Hamid bought a pair of tongs. Hamid proudly compared his tongs with brave tiger. Granny Amina felt proud of her grandson. As the story progresses, இந்த கதையினுடைய சீக்வன்ஸ்ல இந்த 6 சென்டென்சஸும் எழுதப்பட்டிருக்கு. So based on the story, I would like to share multiple choice questions for last 5 minutes. You can make note of it and write the correct answer. Okay. First would be on synonyms. ஒரே மாதிரி அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம synonyms சொல்லுவோம். Choose the correct synonyms from the options below. Question 1, greener means fertile, signal to go more green color. I will discuss the answer in the next class, answers in the next class. பசுமையான கிரீனர் இந்த இடத்துல என்ன செழிப்பானங்கிற அர்த்தமா இல்லாட்டி டிராபிக் சிக்னல்ல போலாம் அப்படின்னு சொல்லுவேன். சிக்னல் டு கோ இன்னும் அதிகமான பச்சை நிறத்துடன் கூடியதா மோர் கிரீனர், மோர் கிரீன் கலர். Question 2, lark. Lark means happy, a singing bird, activity done for joke. என்ன அர்த்தத்துல இங்க எது சொல்லப்பட்டிருக்கு? Can write the answer. Question 2 போட்டு ABC பதில எழுதலாம். If you are having time, you may make note of the question along with the options. இதை ஏன் இந்த கேள்விகள்லாம் நான் இப்ப காமிக்கிறேன்னா நமக்கு பரீட்சை வரும். பரீட்சையில வந்து கட்டாயமா சினோனிம் ஆன்டனிம் கொஸ்டின் சொல்லும். சோ இந்த கதையில இருந்து கேட்கப்படுற போன எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நான் இங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பேன். சோ இது வந்து நீங்க நோட் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பரீட்சைக்கு படிக்கும் பொழுது. Question 3, soiled. Good soil, dirty, added soil. What does soil mean over here in the story? இந்த கதை சம்பந்தமா பார்க்கணும். இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை வந்து பார்க்க கூடாது. சரியா? Question 4, vendor. A person who sells something, buyer, banker. Question 5, excitement means anxious, feeling of enthusiasm, eager. Smashed, drunk, fallen, broken into pieces. ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த கதையில எக்ஸ்பிளைன் பண்றத அதுக்கு அர்த்தத்தை நான் தெரிவிச்சுருப்பேன்.
So you try to recollect and write the meaning, sorry, synonym for the question asked. Miserable, it means wretched, awful, uncomfortable. Question 8, mounted, that means arranged, raised, sat on a horse. Two more questions. Embraced means fastened, hold close lovingly, closed one lovingly, hold tightly. நெருக்கமானவங்களை இறுக்கி கட்டி பிடிக்கிறது. Question number 10. Occurred. A thought coming into the mind. B, stop. C, lost. Okay. I hope you would have written answers in your book or sheet of paper, whichever is available to you. Next session, I will discuss the answers for these 10 questions that I asked as questions. உங்களுடைய பதில்களும் அதுடன் சரியாக இருக்கான்னு நீங்க பாருங்க. Okay. Any doubts, anyone? You may please ask me now before I end my session. I think that there are no doubts. I shall end my session here. If you are having any doubts, you can ask me in upcoming session also. ஏதாவது உங்களுக்கு புரியாம இருந்தது நீங்க வீட்ல போய் படிச்சிருந்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல போய் நீங்க என்ன கேட்கலாம். So I'll stop here. We will again meet in the next session. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.